பாசிச பாஜகவை, மோடியை, இந்துத்துவ சக்திகளை, RSS கூட்டத்தை கொள்கை ரீதியாக முதுகெலும்போடு எதிர்த்து நின்ற குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் தான் திகழ்கின்றார். வருகின்ற 22ஆம் தேதி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்கள் வருகிறார்கள். அதில் தென்னிந்தியா மாத்திரம் வந்தால் பரவாயில்ல, பஞ்சாப் வரைக்கும் வருகிறார்கள் என்றால் நம்முடைய முதல்வருடைய குரல் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எந்த இயக்கத்திற்கு தளபதி தலைவராயிருக்கிறார்? இந்திய ஒன்றியம் டெல்லியில் இல்லை, ஒன்றியம் நகர்ந்து நகர்ந்து இன்றைக்கு சென்னையில் மையம் கொண்டிருக்கிறது. இந்திய ஒன்றியமே நகர்ந்து வருகிறது. நீ அவிழ்த்து விடும் ஆயிரம் அணிவரும் படை எது வந்தாலும் கவிழ்த்து விட முடியுமா? கழகத்தை ஏதோ படகு என கருதி கவிழ்க்க பார்க்கிறார்கள். ஆனால் இது கவிழ்ந்து விடும் படகில்லை, இது நீர்மூழ்கி கப்பல். உன்னால் எந்த காலத்திலும் கவிழ்க்க முடியாது. தாயிடம் இருப்பதுதான் கருவறை, தாயே கருவறை செல்வது இதுவே முதல் முறை. என் உடல் நிறத்திலே கருஞ்சட்டை அணிந்த நாத்திகன் நான். எப்படி? என் உடல் நிறத்திலேயே கருஞ்சட்டை அணிந்த நாத்திகன் நான். இன்று தமிழ் அர்ச்சனை கேட்க ஆலயம் செல்கின்ற ஆத்திகன் நான். அவர்கள் வல்ட்டி போட்டு அடித்தாலும் வளையம் போட்டு நுழைந்தாலும் தமிழ்நாடு நிமிர்ந்து கூட பார்க்காது. இந்த நிலத்தில் சூரியகாந்தி பூதான் பூக்கும், தாமரை பூக்காது. அண்ணன் சேகர் பாபு இயக்கத்தின் எரிமலை, திராவிட எல்லையை காக்கும் இமயமலை, பழகினால் பஞ்சாமிர்தம் போல் இனிக்கும் பழனிமலை, சமய ஒற்றுமையை காப்பதில் இவர் சபரிமலை. இந்த திருமலைக்கு முன்னால் அண்ணாமலையெல்லாம் சிறுமலை. நல்லா படிச்சா உட்கார்ந்து சாப்பிடலாம், இது பழமொழி. பள்ளிக்கூடத்தில் முதலில் உட்கார்ந்து சாப்பிடுங்க, பிறகு நல்லா படிக்கலாம் என்றதுதான் முதல்வரின் புதுமொழி. 10,000 கோடி கொடுத்தாலும் நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இல்லை, நாக்பூர் எஜுகேஷன் பாலிசியை ஏற்க மாட்டேன் என்று சொன்ன சிங்கிளாய் வருகின்ற திராவிட சிங்கம் தளபதி 2 வரி திருக்குறள், தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லுகின்ற 2 வரி திருக்குறள், தளபதி புதிய ஆத்திச்சூடி, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லுகின்ற புதிய ஆத்திச்சூடி. அரசர்களுக்கு தளபதி இருப்பார்கள், ஆனால் தளபதியே அரசராக இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது நெப்போலியனுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிற வரலாறு. உலக சரித்திரத்தில் இது நெப்போலியனுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிற வரலாறு. அரசியல் கேட்கிறது அடுத்த மே மாதம் தமிழ்நாடு எப்படி இருக்கும். அரசியல் கேட்கிறது, அதற்கு அறிவியல் சொல்கிறது அடுத்த மே மாதமும் தமிழ்நாட்டில் சூரியன்தான் உச்சத்தில் இருக்கும்.